திருத்துவம் என்றால் என்ன? திருத்துவம் என்றால் 3 கடவுள்கள் நமக்கு இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. ஒரே ஒரு கடவுள் 3ஆக செயல்படுகிறார் என்று அர்த்தம். பரிசுத்த வேதாகமும் நம்முடைய மகிமையின் தேவனை பிதா என்றும், அவருடைய வார்த்தையை குமாரன் என்றும், அவருடைய கரத்தை பரிசுத்த ஆவியானவர் என்றும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்தபடியே தேவனும் அவருடைய வார்த்தையும் அவருடைய கரமும் ஒன்றாயிருந்தும் அது வெவ்வேறாக பிரிந்து செயல்படுகிறதையே நாம் திருத்துவம் என்று சொல்லுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக செயல்பட்டு இல்லை என்றால் நம்மில் ஒருவரும் அவருடைய ரட்சிப்பையோ அவருடைய பிரசன்னத்தையோ பெற்று அனுபவித்திருக்க முடியாது. நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நீர் எங்களுக்கு தந்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவாராக. ஆமேன்.